ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதாக்ருதி. அதாவது நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு இருந்துருக்கோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் நமக்கு மூல காரணமாக இருந்தவர் ராமானுஜர். இவர் சுவாமி ராமானுஜர் நம்ம எல்லாருக்குமே கருணையோட நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கார். நம்மளும் அவர் வழியில் வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால தான் அவரை காரே கருணை ராமானுஜா அப்படின்னு சொல்வா. கருணையே வடிவெடுத்தவர் ராமானுஜர். அதனால்தான் காரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அப்படின்னு திருவரங்கத்து அமுதனார் போற்றி புகழ்ந்திருக்கார். இந்த வைதிக சித்தாந்தம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை வளர்த்த பெருமை ராமானுஜனத்தான் சாரும். அந்த பெருமையை இதம் அகிலம கர்ஷணம் தர்ஷனம் நக அப்படின்னுட்டு ஸ்ரீ தேசிகனும் புகழ்ந்து சொல்லியிருக்கார். எம்பெருமானார் தர்ஷனம் என்னே இதற்கு நம்பெருமாள் பயிரிட்டு நாட்டி வைத்தார் அப்படின்னு மணவாள மாமுனிகளும் போற்றி புகழ்ந்திருக்கார். அப்பேற்பட்ட ராமானுஜருடைய வைபவத்தை திருவரங்கத்து அமுதனார் அப்படி போற்றி ராமானுஜ நூற்றந்தாதி அப்படின்னு நமக்கெல்லாம் அருளி செஞ்சிருக்கார், அருளி செஞ்சு கொடுத்திருக்கார். மற்ற சித்தாந்தங்களை சாஸ்திர பிரமாணத்தை காமிச்சு வைஷ்ணவ தரிசனத்தை இந்த விசிஷ்டாத்வைத தத்துவ நெறிய நிலைநாட்டின பெருமையும் ராமானுஜருக்குத்தான் சேரும். அப்படி உள்ள அந்த ராமானுஜர் மேல ஈடுபட்டு சாதிச்சது தான் இந்த ராமானுஜ நூற்றந்தாதி அப்படிங்கிறது. அதுவும் எப்படியா, நம்ம எல்லாருமே முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காளோ முன்னோர்கள் வழியில தான் நம்ம கடைபிடிச்சுட்டு வரணும், அவ வழியை கடைபிடிக்கணும். அது பிரகாரம் இவரும் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் விஷயமா கண்ணினும் சிறுத்தாம்பு அப்படிங்கிற 10 பாசுரங்கள் அருளி செஞ்சிருக்கார். அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மாழ்வார் தான் எனக்கு ஆச்சாரியன், எனக்கு பகவானு கூட தெரியாது, நம்மாழ்வார் தான் தேவுமற்றறியேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த மாதிரி அவருடைய வழியை பின்பற்றி அமுதனாரும் ராமானுஜ நூற்றந்தாதின்னு 108 பாசுரங்கள் சாதிச்சிருக்கார். அந்த 108லையும் ஒவ்வொரு பாசுரத்திலையும் ராமானுசா ராமானுசான்னு ராமானுசனுடைய அந்த பேரையே சொல்லி 108 பாசுரங்களும் சாதிச்சிருக்கார். அப்படி சாதிச்சது என்ன எப்படின்னு கேட்டா அவருடைய திருவுள்ளத்துல ராமானுஜரை பத்தி அவ்வளவு பெருமைகள் பீறிட்டு வருதான். அப்படி பீறிட்டு வந்ததுல அவர் சாதிச்சது இது. அதுவும் எப்படி, ஸ்ரீரங்கத்துல அடவளஞ்சானுக்கு பக்கத்துல தென்னந்தோப்புல தனியா உட்காந்து 105 பாசுரங்களும் சாதிச்சு விட்டாராம். கடைசியா 3 பாசுரங்கள் ராமானுஜருக்கு முன்னால உட்கார்ந்து சாதிச்சிருக்காராம். அதனாலேயே இந்த 3 பாசுரம், கடைசி 3 பாசுரங்களும் சாத்துமுறை பாசுரங்கள்னு சேவிக்கப்பட்டு இப்பவும். இதே 4000 மீதி பாசுரங்கள் எல்லாம் கடைசி 2 பாசுரங்கள் மட்டும்தான் சாத்துமுறை பாசுரங்கள். ஆனால் இவருடைய ராமானுஜ நூற்றந்தாதியில கடைசி 3 பாசுரங்கள் சாற்றுமுறை பாசுரங்கள். இப்படி எல்லாம் சேவிச்சிருக்கார் திருவரங்கத்து
அமுதனார். இவர் பங்குனி மாசம் அஸ்த நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணியிருக்கார். இவர் ராமானுஜரை பத்தி இப்படி சாதிச்சிருக்கிறதுல ஒரு பாசுரத்தை மட்டும் இப்ப நம்ம அனுசந்திக்கலாம். இன்புற்ற சீலத்து ராமானுசா என்றும் எவ்விடத்தும் என்புற்ற நோய் உடல் தோறும் பிறந்திறந்து எண்ணறிய துன்புற்று வீயினும் சொல்லுவதொன்றுண்டு உன் தொண்டர்கட்கே அன்புற்றிருக்கும்படி என்னையாக்கி அங்காட்படுத்தே அப்படின்னுட்டு இந்த 107வது பாசுரத்துல அவ்வளவு பணிவோட சாதிச்சிருக்கார். இந்த ராமானுஜ நூற்றந்தாதிய ராமானுஜர் விரும்புறாரோ இல்லையோ, ஆனா நம்பெருமாள் அழகிய மணவாளன் அப்படி இந்த பாசுரத்துக்கு செவிமடுக்கிறார். அவ்வளவு செவிமடுத்து சந்தோஷப்படுறார் பெருமாளே. அதுவும் எப்படி, அந்த ஸ்ரீரங்கத்துல ராமானுஜருடைய சீடர்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்றதுக்கு தகுந்த மாதிரி அதனை ஒரு பொய் கூட இல்லாத, அதாவது அந்த ராமானுஜ நூற்றந்தாதியில சொல்லியிருக்கிற அனைத்தும் உண்மையானதுதான் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஆழ்வார்களோட பிரபந்தத்திலேயே இதையும் சேர்க்கும்படி அர்ச்சகர் மூலமா ஸ்ரீரங்கநாதன் நியமிச்சிருக்கார். அந்த நம்பெருமாள் சப்தாவரண திருநாள்னு கொண்டாடுவார். அப்படி கொண்டாடுற பொழுது ஒரு நாள் ராமானுஜரை கூட வர வேண்டாம், மடத்திலேயே இருக்கும்படி செஞ்சுட்டு திருவீதியில எந்த வாத்தியங்களும் இல்லாம ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இந்த நூற்றந்தாதிய அனுசந்திக்க சொல்லி அதை அப்படியே செவிமடுத்து கேட்டு சந்தோஷப்படுறான் ஸ்ரீரங்கநாதன். அப்படி இன்னைக்குமே அன்னைக்கு எப்படி நடந்ததோ அதே மாதிரி இன்னைக்கும் இந்த சப்தாவரண திருநாள் நடக்கிற பொழுதோ திருவீதிகள்ல எந்தவித வாத்தியங்களும் இருக்காது. அப்படி இருக்கிற பொழுது இந்த 4 வீதிகள் சேரும் இடம் அப்படின்னு இருக்கிற இடத்துல மட்டும் ஒரு கொட்டு கொட்டுவா. அந்த மாதிரி கொட்டு கொட்டி எந்தவித சப்தமும் இல்லாமல் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இதை சாதிக்க நம்பெருமாள் இதை செவிமடுக்கிறார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராமானுஜ நூற்றந்தாதியில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இயல்னு சொல்றது, அந்த மாதிரி இயலா சேவிச்சுட்டு வரப்பொழுது நம்பெருமாள் அதை செவிமடுக்கிற வைபவத்திற்கோசரம் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கா. ஆழ்வார், பூர்வாச்சாரியர்கள், ஆச்சாரியர்கள் இவா எல்லாரோட பெருமையும் இதுல பேசப்படுறது. அரங்கனோட ஸ்ரீரங்கநாதனோட நியமனமும் இது. அதனால ராமானுஜரால இத ஒண்ணுமே வேண்டாம் வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு அவரால் ஒன்றும் முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லியிருக்கார். என்னன்னா, இயற்பா முடியறச்சே பிரபன்ன காயத்ரி அப்படின்ற இந்த ராமானுஜ நூற்றந்தாதிய சேர்த்து அனுசந்திக்கணும் அப்படின்னு ராமானுஜர் சொல்லியிருக்கார். ஸ்ரீரங்கத்துல ராமானுஜரை உடையவர் அப்படின்னு தான் சொல்லுவா. அந்த ராமானுஜர் இப்படி சொன்ன உடனே அங்கிருந்து அவருடைய சிஷ்யர்கள் அத்தனை பேரும் கேட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டாலும், ஆகா ராமானுஜர் இப்படி நியமனம் கொடுத்திருக்கார் அப்படின்னு. அதுல அவருடைய சிஷ்யர்கள்ல ஒருத்தர் பிள்ளான். அவர் பின்னாடி ராமானுஜருக்கு ஞானபுத்திரர் அப்படின்னு அழைக்கப்படுவார். அவர் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கார், சாதிச்சிருக்கார். என்னன்னா, சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தையிலும் தடையற்ற பேராற்றல் பொருந்திய ராமானுஜரின் தெய்வீக ஆணை வளரட்டும், மேன்மேலும் வளரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம். அது என்ன? சர்வதேச தசா காலேஷோ அவ்யாஹத பராக்கிரமாம் ராமானுஜாரிய திவ்யாக்ஞாம் வர்த்ததாம் அபிவர்த்ததாம் அப்படின்ற
ஸ்லோகம் அருளி செஞ்சிருக்கார். இப்பவும் நம்ம அதெல்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். இதை கேட்ட உடனே ராமானுஜருடைய திரிதண்டம்னு சொல்ற முதலியாண்டான் அவரை பின்னாடி ராமானுஜரோட திருவடி நிலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அவர் ராமானுஜரோட தெய்வீக ஆணை நாள்தோறும் மிக்க ஒளி வீசி திசைகளின் கோடிகளில், திசைகள்ல நடுவுல எல்லாம் இல்லையா, திசை எத்தனை திசைகள் இருக்கோ அத்தனை திசைகளுக்கும் கடைசி வரைக்கும் போய் பரவட்டும். ஏன்னா அந்த தெய்வீக ஆணை மக்களுக்கு என்னைக்கும் நன்மையையே நாடுவது அப்படின்ற பொருள் ஒரு ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கார். அது ராமானுஜாரிய திவ்யாஜ்ஞாம் பிரதிவாசரம் உஜ்வலாம் திகந்த வியாபினி போயாத் சாஹிலோக ஹிதைஷினி அப்படின்ற ஸ்லோகம். அதை கேட்ட உடனே இன்னும் உடையவர் எப்படி சொல்லியிருக்கார் பாருங்கோ. உடனே ஸ்ரீரங்க ஸ்ரீ எந்த குறையும் இல்லாமல் அனுதினமும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ராமானுஜர் சௌஸ்திரம் சாதிச்சிருக்கார். அது என்ன? ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்பர்த்தய. ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்பர்த்தய அப்படின்ற ஸ்லோகத்தை நம்பெருமாளை பிரார்த்திச்சு சொல்லியிருக்கார். இப்படி இந்த 3 ஸ்லோகமுமே பிரபந்த அனுசந்தானத்துக்கு கடைசியில அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு ராமானுஜர் நியமிச்சிருக்கார். ஸ்ரீரங்கத்துல ஆழ்வார்கள் அப்புறம் ஆண்டாள் இவா எல்லாருடைய விக்கிரகத்தையும் திருமேனியையும் திருப்பிரதிஷ்டை பண்ணி சந்தோஷிச்சுருக்கார் ஸ்ரீ ராமானுஜர். திருவரங்கத்துல நித்திய உற்சவ, பக்ஷோத்சவ, மாசோத்சவ, பிரம்மோத்சவ, வசந்தோத்சவ, பவித்ரோத்சவ அப்படின்ற மாதிரி இத்தனை உற்சவங்களையும் ராமானுஜர் அன்னைக்கு நடத்தி காமிச்சார். அதையே ராமானுஜரோட பின்பற்றி இன்னைக்கும் இந்த உற்சவங்கள் ஸ்ரீரங்கத்துல நடந்துட்டு இருக்கு. இப்படி ராமானுஜ நூற்றந்தாதிய நம்மளும் தினம் அனுசந்தானம் பண்ணி இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொன்னோம் அப்படின்னால் ராமானுஜரும் உகந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். திவ்ய தம்பதிகளும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா. நம்மளும் சௌக்கியமா அவளை தினமும் சேவிச்சுண்டு இருக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.